ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக பாக்யலட்சுமி கரூரிலிருந்து வந்திருக்கும் அம்மையார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் பொற்பாதத்தை தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு இந்த அவையோரின் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு இந்த சிற்றுரையை நான் துவக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரகங்களின் பார்வை பலன். அதாவது 9 கிரகங்களுக்குமே பார்வை உண்டு. அதில் எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தமமான பார்வைன்னு சொல்லி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்குமே உண்டு. விசேஷ பார்வை அப்படின்னு ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் குரு, செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது இவங்க 5 பேருக்கு தான் விசேஷ பார்வை உண்டு. இதில் நம்ம முக்கியமாக 3 கிரகத்தை தான் அந்த கிரகங்களின் பார்வையை நம்ம பலன் சொல்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். குரு, செவ்வாய், சனி பகவான். அதில் குருவின் பார்வை பாக்கியமான ஒரு பார்வை. அவர் பார்க்குற இடம் வளம் பெறும் அப்படின்னு ஜோதிட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. குரு பார்வை கோடி குற்றம் நீங்கும் அப்படிங்கிறது ஜோதிட முன்னோர்கள் சொன்ன வார்த்தை. அதை ஒரு 1000 குற்றம் நீங்கும், 1,00,000 குற்றம் நீங்கும்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கோடி குற்றம் நீங்கும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு மேலே எண்ணிக்கைகள் கிடையாது. என்ன எண்ணினாலும் அந்த கோடியில் தான் எண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பார்வை பலன் குருவின் பார்வைக்கு உண்டு. அப்போ செவ்வாயுடைய பார்வை விபத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அவர் காலபுருஷ தத்துவப்படி 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அவருக்கு 4ஆம் பார்வை 8ஆம் பார்வைன்னு 2 விசேஷ பார்வைகள் உண்டு. நவகிரகங்கள்லேயே 8ஆம் பார்வை பெற்ற ஒரே கிரகம் செவ்வாய் பகவான் தான். அது அவர் 8க்கு ஆதிபத்தியம் பெற்றதுனாலேயோ என்னமோ தெரியல, அவருக்கு அந்த பார்வை கொடுத்துருக்காங்க. அதே போல் சனி பகவானுக்கு அவருடைய பார்வை பார்க்குற இடத்த ஊனப்படுத்துவார் அப்படின்றது ஒரு ஜோதிட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும் அந்த இடம் பால் அப்படிங்கிறதும் ஜோதிட முன்னோர்கள் சொன்னது தான். அப்போ குருவின் பார்வைக்கு மட்டும் ஏன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதியாக வராரு. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். அந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அமைதியான ஒரு இன்பமான ஒரு சொல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது குரு ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் தெரியாத அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு குரு பெயர்ச்சி வந்தாலும் சனி பெயர்ச்சி வந்தாலும் 100க்கு 80% அந்த கோச்சார பலன்களில் ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்கும்போது ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு மேலேயாவது எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. அவர் நல்ல விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு வராரா இல்லை கெட்ட விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு வராரான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் பயிற்சி வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் வராங்க. என் குழந்தைக்கு கல்யாணமே ஆகலை, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குருபலன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு அவருடைய பார்வை நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அனைத்து மக்களின் மனதில் நம்பிக்கையாக இருக்குது. அப்போ அதே போல் சனி பயிற்சி ஆன புதுசில் யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா பாருங்கள், எடுத்தோடனே இதுக்கு மேலே ஏற்கனவே என்னால் இருக்கிற பிரச்சனைகளை தாங்க முடியல, இப்போ சனி பெயர்ச்சி வேறு வருதுன்னு சொல்கிறாங்க, அப்போ இதுக்கு மேலே இன்னும் இருக்கலாமா வேண்டாமான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு பயத்தோடு தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்படி ஒரு பயம் சனி பகவான்கிட்ட இருக்குது. ஏன் அந்த பயம் அப்படின்னாக்கா, அவர் ஒரு நீதிமான். அவர்
நல்லவங்க கெட்டவங்க எதையுமே பார்க்க மாட்டார். அவருடைய தண்டனையாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அவர் குறுகிய காலத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் குரு பகவான் வந்து அப்படி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வார், அப்படி முடியலன்னாக்கா கெட்டதை செய்ய மாட்டார். அதனால தான் அவருடைய பார்வைக்கு வந்து அவ்வளோ பெரிய பலன் உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமைனாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து வியாழக்கிழமைகளில் அந்த குருவின் கதிர்வீச்சுக்கள் வந்து இந்த பூமியில் அதிகமாக படும். அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து மனிதர்களுக்கு உடலுக்கும் சரி, மனதிற்கும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுகளாக இருக்குது. அந்த கதிர்வீச்சுகளை நம்ம உள்வாங்கணும். அதுக்காகத்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணெய்க்கு, அந்த நல்ல எண்ணெய்க்கு வந்து தலையில் வச்சு குளிக்கும் போது அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு முனையாக அமைஞ்சிருது. அந்த சக்தி வந்து அந்த எண்ணெய்க்கு உண்டு. அதே பெரியவங்க வந்து சனிக்கிழமை ஆச்சுனாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் சனிக்கிழமையில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவருடைய கதிர்வீச்சுகள்னால சோம்பேறித்தனத்தையும் ஒரு ஊனத்தையும் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லி பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட குரு பகவானுடைய பார்வை வந்து கோடி குற்றத்தை நீக்குது அப்படிங்கிறது ஜோதிட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ குருவின் பார்வையை மட்டுமே வச்சு ஒரு குற்றம் நடக்காதா, விபத்து நடக்காதா, பிரச்சனைகள் வராதா, அந்த ஒன்றை மட்டுமே வச்சு நம்ம பார்த்து பலன் சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா அது அப்படி கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு அழுக்கு துணி இருக்குது அப்படின்னாக்கா அந்த அழுக்கு துணியில் நம்ம எப்படி ஒரு சோப்பு போட்டு அதை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் அதை நம்ம உடுத்திக்கிறோம் இல்லைங்களா, அதுபோல தான் குருவின் பார்வை வந்து அங்கே ஒரு பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு மீன லக்னம் இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. சனி பகவான் வந்து கன்னிமனையிலேருந்து 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. குரு பகவான் வந்து கடகத்திலேருந்து பாக்கிய பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ செவ்வாயும் பார்க்குறாங்க, சனி பகவானும் பார்க்குறாங்க, குரு பகவானும் பார்க்குறாங்க. அப்போ இவங்க 3 பேருடைய பார்வை பலன் அந்த ஜாதகருக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் கையில் என்ன வச்சுருக்கிறாரு, நான் வந்து கடப்பாறை இதெல்லாம் வச்சுருக்கேன், உன் மண்டையை உடைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ சனி பகவான் என்ன சொல்கிறாரு, நீ உன் வேலையை நீ பாரு, அதை நான் ஊனப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் அவங்களுடைய வேலையை செய்யும் போது குரு பகவானுடைய வேலையும் அவர் செய்யணும். நம்ம தான் நம்மளுடைய கடமைகளை செய்யாமல் தவிர்க்க முடியுமே தவிர நவகிரகங்கள் வந்து அவங்களுடைய கடமைகளை செய்யாமல் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட கால அளவில் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போது அந்த லக்கணத்தை வந்து குரு மட்டும் பார்க்காத செவ்வாய் சனி மட்டும் பார்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இங்கே மண்டை உடஞ்சி 4 பேர் பார்த்து இது என்ன இப்படி மண்டை உடஞ்சிருக்கு, இந்த பையன் வந்து ஏதோ வம்பு சண்டைக்கு போவான் போல இருக்கு, அப்போ இந்த பையனை பார்த்து நாளைக்கு நம்ம பொண்ணு கொடுத்தோம்னாக்கா நம்ம பொண்ணை வச்சு எப்படி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த செவ்வாயும் சனியும் கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுவே குரு பார்த்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 பேருடைய பார்வையில் குரு பார்வைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அடிபடுறது இங்கே நடுமண்டையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ அந்த காயப்பட்ட அந்த தருணத்தில் மட்டும்தான் அந்த காயம் வெளியில் தெரியும், அந்த குடும்பத்தில் ஆளுகளுக்கு மட்டும் தெரியும். அந்த காயம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த காயம் நடந்தது யாருக்குமே தெரியாது, குடும்பஸ்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் குருவினுடைய பார்வை பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்னதான் நம்மளுடைய குழந்தை பெத்த தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை மன்னித்து, எத்தனை முறை தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய குணம் வந்து பெத்த தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அதுபோல தான் குருவின் பார்வை வந்து பழுது நீக்கி அதை சரி செய்யும் அளவுக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வை அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மன்றத்தாருக்கு மிக்க நன்றி. சனி பகவானுக்கு 3, 7, 10 3, 7, 10ங்கிறது சனி பகவானுடைய பார்வை. விசேஷ பார்வை வந்து 3, 10. நான் கரூர்லேருந்து வரேன். என்னுடைய பேர் பாக்கியலக்ஷ்மி.
என்னோட மொபைல் நம்பர் வந்து 63 74 28 35 20 63 74 28 35 20. தன்னுடைய மாணவிக்கு ஐயா குருநாதர் சூரியனார் சுந்தரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குள்ளார். வாழ்க வளமுடன். சகோதரி பாக்கியலட்சுமி கருத்துரை மிக அற்புதமான கருத்துரை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லி எளிமையான முறையில் சொல்லி உங்களை புரிய வச்சுருக்கிறாங்க. அவங்க சொன்னதில் ஒரு கூடுதலான செய்தி, குறையான செய்தி இல்லை, கூடுதலான செய்தி என்னன்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த சனி பகவானுடைய வீரியம் கெடுதல் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொன்னாங்க. மிகச்சிறப்பு. அதோடு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்க்கும் போது காடபுருஷ லக்கணத்துக்கு சிரசு அப்படின்னா மேசம் இல்லைங்களா? அப்போ சிரசில் நம்ம எண்ணெயை வைக்கும்போது அந்த சனி பகவான் அந்த இடத்துல நீச்சம் இல்லைங்களா? இப்போ சனி பகவான் அந்த இடத்துல நீச்சம் அடையும் போது நம்ம சனி பகவானுடைய எனர்ஜி கெடுதல் நெகட்டிவ் எனர்ஜிலாம் குறையும். அப்படிங்கிறதெல்லாம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ங்க அப்படின்னு சொல்கிறது காரணம். நன்றிங்க ஐயா, நன்றி.